கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்லக்குட்டிப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஒரு அடுக்கு ஜல்லி சாலையை அரசு உடனடியாக தார் சாலையாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் செல்லகுட்டப்பட்டி ஊராட்சி கண்ணப்பன் கொட்டாய் முதல் நாகர்கோவில் வரை உள்ள 2 கிலோமீட்டர் சாலையை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடுக்கு ஜல்லி சாலையாக அமைக்கப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த சாலையை பயன்படுத்தி கோடிப்புதூர், காட்டுக்கொள்ளை, விலங்காமுடி, பெரிய வீட்டு கொட்டாய் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஜல்லி சாலையாக உள்ளதால் அடிக்கடி பேருந்துகளில் உள்ள டயர்கள் பஞ்சர் ஆகியும் வெடித்தும் விபத்துக்குள்ளாகுவதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பாக பள்ளி, கல்லூரி, பேருந்து மற்றும் விவசாய பொருட்களை கொண்டு செல்லும் இந்த சாலையில் பெரும் விபத்து ஏற்படும் முன் அரசு உடனடியாக தார் சாலையாக மாற்றி கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பல வருஷமா இப்படியே டேமேஜா இருக்கு. ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் இந்த வழியா போது வருது. குறைஞ்சது ஒரு 500 வீடுக்கு மேல இருக்குது. ஸ்கூல் பஸ் குறைஞ்சது ஒரு 5 பஸ் போது வருது. ஒரு கல் பயங்கரமா டேமேஜ். ஒரு ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா போக முடியறதில்ல. கீழே உளுந்து எழுந்து தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. இது கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். இது பஞ்சாயத்தில் இருக்கிறது. இதுக்கு ஃபண்டு இல்லை, இது ரோடு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் நிறைய புகார் மேலே புகார் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இந்த பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரியல எங்களுக்கு. இது நாகர்கோயிலிருந்து கோடிப்புதூர் வரைக்கும் செல்லும் தார் சாலை சார். தார் சாலை இருந்தது. இது தற்போது ஜல்லி அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு பணிகள் பாதியில் நிற்கப்பட்டுள்ளது. இது அதிகாரிகள்லாம் வராங்க போகிறாங்க, யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க சார். எல்லாம் எலெக்ஷன் டைமில் மட்டும் எல்லாம் இது பண்ணி தரேன், அதை பண்ணி தராங்க. 5 வருஷம் ஆச்சுங்க சார் ஜல்லி போட்டு. ஆனால் யாருமே இது பண்ணி கொடுக்கலாம், பணியை இந்த வேலையை ஒன்றும் முடிச்சு கொடுக்கலைங்க சார். இதான் இந்த வழியில் டிராக்டருங்க, இல்லை விவசாயிங்க ஆளுங்க நிறைய பேர் போகிறாங்க. ஸ்கூல் பஸ்ஸுங்க, காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு, எல்லாம் சைக்கிளில் போகிற பசங்களாம் இருக்காங்க, நிறைய பசங்க சார். எல்லாருமே பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இது இந்த எலெக்ஷனுக்குள்ளே வேகமாக முடிச்சு தர மாதிரி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் சார்.